Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸ் இருக்கக்கூடிய 18வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரூட் சேல்ஸ் டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு வந்து பர்டிகுலர் டேல எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் டேல வந்து அந்த டிஃப்ரென்ஸ் ஆப்பிள் சேல் மைனஸ் ஆரஞ்சு சேலோட டிஃப்ரென்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்து கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம என்னெல்லாம் கோட் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து சேல்ஸ்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சேல் டேட் இருக்கு, என்ன ஃப்ரூட் வித்துருக்கோம், எவ்வளோ நம்பர் வித்துருக்கோம் அப்படிங்கிற 3 டேட்டா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 1 வந்து ஆப்பிள் வந்து 10 யூனிட் வித்துருக்காங்க. அதே மாதிரி சேம் டேல வந்து 8 ஆரஞ்சு வித்துருக்காங்க. இப்போ ஜூலை 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளுக்கு ஒரு ரெக்கார்டு, ஆரஞ்சுக்கு ஒரு ரெக்கார்டு அப்படின்றது டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜூலை 1 வந்து ஆப்பிளுக்கும் ஆரஞ்சு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 8 இல்லையா? ஸோ 2. இதே இது ஜூலை 2 வந்து 15 மைனஸ் 15 0. ஜூலை 3 வந்து 20 மைனஸ் 0 20. அதே இது 4th வந்து 15 மைனஸ் 16. இது மட்டும் ஆரஞ்சு அதிகமாக இருக்கு. ஸோ -1. ஸோ இதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அவுட்புட் எப்படி இருக்கணும்னா அந்த பர்டிகுலர் சேல் டேட் அதில் போட்டு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இதுக்கு மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா போன வீடியோவில் பண்ண மாதிரி தான் நமக்கு வந்து ஆரஞ்சோட சேல் என்ன, ஆப்பிளோட சேல் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக எடுக்கணும். அப்போ ரெண்டையுமே வந்து ஒரே ரெக்கார்டில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதோட டிஃப்ரென்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் வந்து பேட்டர்ன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து ஆப்பிள் தனியாக ஆரஞ்சு தனியாக பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் சேல்ஸ் டேபிள் இல்லையா? சேல்ஸ் எஸ் கேப்ஸ். ஸோ இப்போ வந்து சேல் டேட் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்பிள் ஆரஞ்சு தனியாக பிரிக்கிறோம். கேஸ் வென் ஃப்ரூட் ஈக்குவல் டு ஆப்பிள்ஸா இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் நம்ம வந்து அந்த நம்பர் ஆஃப் ஆப்பிள் சோல்ட் இருக்கு இல்லையா அதை கொண்டு வரோம். எல்ஸ் 0 end as ஆப்பிள் சேல்ஸ். இதே இது நம்ம ஆரஞ்சுக்கு எடுத்துட்டு வரோம். என்ஜி ஆரஞ்சு சேல்ஸ். ஸோ ஆப்பிளுக்கு பதிலாக ஃப்ரூட் நேம் வந்து ஆரஞ்சா இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் சேல் நம்பர் எடுத்துவாங்க, இல்லைன்னா 0ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா அதே ரெக்கார்டு ஆப்பிளுக்கு வந்து 10 இருக்கு இல்லையா? ஸோ ஆரஞ்சுக்கு வந்து 0 கொண்டு வந்துட்டோம். ஆரஞ்சுக்கு வந்து தனியாக ஒரு காலம் இருக்கு. ஆரஞ்சு வந்து 8, ஆப்பிள் ரெக்கார்டு வந்து 0வா இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு 2 ரெக்கார்டாக இருக்கு இல்லையா? ஆப்பிளுக்கு ஒரு ரெக்கார்டு, அதில் ஆரஞ்சு 0வா இருக்கும். ஆரஞ்சுக்கு ஒரு ரெக்கார்டு, அதில் ஆப்பிள் 0வா இருக்கும். ரைட்? பட் நமக்கு வந்து அதை மேனிபுலேட் பண்ணணும்னா ரெண்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டும் ஒரே ரோல இருக்கணும். இது ரெண்டையும் எப்படி நம்ம ஒரே ரோல கொண்டு வர்றது? 2 விதத்தில் யூஸ் பண்ணலாம். இதை வந்து முதல்ல கமெண்ட் பண்ணிப்போம். இந்த கோட் அப்படியே நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது 2 ரெக்கார்டாக வருது இல்லையா? அப்போ வந்து நான் மேக்ஸ் எடுத்தனா என்ன ஆகும்? 10க்கும் 0க்கும் மேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் இல்லையா? ஸோ 10க்கும் 0க்கும் மேக்ஸ் அப்படின்னா 10 வந்துடும். இதே மாதிரி ஆரஞ்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா 0க்கும் 8க்கும் மேக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் ஒவ்வொரு நாளுக்கும். அப்போ 0க்கு 8க்கும் 8 வந்து மேக்ஸ் ஆயிரும். ரைட்? ஸோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம நான் அக்ரிகேஷன் காலம் குரூப் பைல கொண்டு வரணும். குரூப் பை சேல் டேட்டு காலம் நம்பர் 1. ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு 10க்கும் 0க்கும் வந்து 10, 0க்கு 8க்கு வந்து 8 இல்லையா? அந்த மேக்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ரோல் வந்துருச்சு. ஜூலை 1க்கு ஒரு ரோ, 2க்கு ஒரு ரோ, 3rd and 4க்கு தனித்தனியாக ஒரு ரோ வந்துச்சு. இப்போ நான் ஈஸியாக மேனிபுலேட் பண்ணலாம். இதில் மேக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து சம்மும் யூஸ் பண்ணலாம். ஏ சம் யூஸ் பண்ணாலும் 10 + 8 வரும். 10க்கும் 8க்கும் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த 2 ரோவையும் வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி சம் இல்லையா? சம் பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். முன்னாடி வந்து 10, 0 ரெண்டுக்கு மேக்ஸ் என்னன்னு பார்க்கும். ரெண்டாவது வந்து 10 + 0 அப்படின்னு பண்ணிடும்.
ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி சம் யூஸ் பண்ணுறது பெட்டர். அது புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? இதை வந்து நம்ம சேல் டேட் படி சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் பை கொடுத்துக்கலாம். ஆர்டர் பை அதே சேல் டேட். ஸோ எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? இதான் வந்து கேட்டிருந்தாங்க. டேட் வைஸ் வந்துருச்சு, பட் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம சேல் கேட்கல. அப்போ இது அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ இது வந்து ஆப்பிள் மைனஸ் ஆரஞ்சு ஆஸ் டிஃப். அதே குரூப் பை தான். இப்போ வந்து ரெண்டு தனித்தனி சேல்ஸாக இருந்துச்சு இல்லையா? ஆப்பிள் தனியாக இருந்துச்சு, ஆரஞ்சு தனியாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுனால 2021. ஸோ 2021. ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். காலம் நேமும் வந்து டிஃப்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட். சிம்பிளாக முடிஞ்சது. இங்கே வந்து எல்ஸ் 0 கொடுக்காம பண்ணோம் அப்படின்னா அது நல்லா ட்ரீட் பண்ணும் இல்லையா? ஸோ நல்லா ட்ரீட் பண்ணும்போது சில டேட்டா பேஸ் வந்து நல்ல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும், சில டேட்டா பேஸ் வந்து நல்லா வந்து ஹேண்டில் பண்ணும். அதனால பெட்டர் நம்ம வந்து அந்த எல்ஸ் 0 கொடுக்குறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து சம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? சம் பண்ணும்போது நல் ப்ளஸ் சம்திங் இஸ் கோயிங் டு பி நல் சில டேட்டா பேஸில். அதனால அந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கணும். இந்த கோடை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோக்கும் அது கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் அதோட கிட்டப் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா 18th வீடியோ இல்லையா? அதில் வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சம்மன் யூஸ் பண்ணுறது அல்ல மேக்ஸ் யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. மேக் ஷுர் இந்த எல்ஸை வந்து நீங்கள் பர்டிகுலராக எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அது நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா சில டைம் அது நல்ல ஹேண்டில் பண்ண முடியாமல் எரர் வரலாம். ரைட்? ஓகே, ஸோ இது வந்து கோடுக்கு. இப்போ வந்து வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னா க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.